Morning students. Today we are going to see the continuation of prominent operating system. So prominent operating systemத்துல Microsoft Windows பத்தி நம்ம பார்க்க போறோம். Microsoft Windows is a family of proprietary operating system designed by Microsoft Corporation and primarily targeted to Intel and AMD architecture based computers. So Microsoft Windows அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் தான் வந்து இதை டிசைன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோஸ் தான் வந்து நம்ம வந்து பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஎஸ். ஓகே, ஸோ இதோட டார்கெட்டட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டு இன்டெல் அண்டு ஏஎம்டி ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூனோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியாக்ட் ஓஎஸ். ஸோ இது ஒரு ரியாக்ட் ஓஎஸ் இஸ் ஏ விண்டோஸ் ஆல்டர்னேட்டிவ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் லினக்ஸில். இப்போ விண்டோஸில் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரியாக்ட் ஓஎஸ், which is being developed on the principles of Windows without using any Microsoft code. ஸோ இது பாருங்கள், ஸோ விண்டோஸோடைய பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரியாக்ட் ஓஎஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூஸிங் எனி மைக்ரோசாஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியாக்ட் ஓஎஸை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய ஃபோல்டர் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்க்ரீன் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, இதான் வந்து விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய ஹோம் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி என்னென்ன ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணணும், லினக்ஸ், யூனிக்ஸ், அதோடைய வேர்ஷன்ஸ் என்ன, விண்டோஸ்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொபைல் டிவைசஸ் such as phones and tablets and MP3 players are different from desktop and laptop computers and hence they need special operating systems. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் ஆப்பிள் ஐஓஎஸ் அண்ட் கூகுள் ஆண்ட்ராய்டு. ஸோ இப்போ மொபைல் டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோன், டேப்லெட், அதாவது டேப் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது MP3 பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் எல்லாமே. ஸோ சம் பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஓஎஸ் அப்படின்னு எடுத்துன்னா ஆப்பிள் ஐஓஎஸ், இன்னொன்று கூகுள் ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு தெரியும். அதேமாதிரி ஆப்பிள் ஃபோனும் the iOS running on an iPad is shown in figure. ஸோ இந்த மாதிரி iOS எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்க்ரீன் நமக்கு இங்கே கீழே காமிச்சிருக்காங்க பாருங்கள், வேரியஸ் மொபைல் டிவைசஸில். ஸோ ஒன்று இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் மொபைல் டிவைசஸ் ஜென்ரலி ஆர் நாட் as fully features as those made for desktop and laptop computers and they are not able to run all software. ஸோ மொபைல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆர் நாட் அஸ் ஃபுல்லி ஃபீச்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு இஸ் ஏ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்ட் பை கூகுள் பேஸ்ட் ஆன் லினக்ஸ் அண்ட் டிசைன் primarily ஃபார் டச் ஸ்க்ரீன் மொபைல் டிவைசஸ் such as ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா கூகுள். ஸோ இதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸை பேஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமமாக இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மொபைல் டிவைசஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அண்ட் டேப்லெட்ஸ்லையும். ஓகே, கூகுள் ஹேஸ் ஃபர்தர் டெவலப்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஃபார் டெலிவிஷன்ஸ், ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபார் கார்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு வியர் ஃபார் ரிஸ்ட் வாட்சஸ் ஈச் வித் ஏ ஸ்பெஷலைஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டேப்லெட்ஸில் இந்த மாதிரி நம்ம மொபைல் டிவைசஸில் எப்படி நம்ம வந்து டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி டிவி, ஸோ டெலிவிஷன் ஆண்ட்ராய்டு டிவி டெவலப் பண்ணியிருக்காங்க கூகுள். அண்ட் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் கார்ஸில் அதில். அண்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்ட் வாட்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கூகுள். ஓகேங்களா? ஸோ நிறைய ஓஎஸ்ஸை இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி டச் பண்ணாலே எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வேரியண்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆர் ஆல்சோ யூஸ்டு ஆன் கேம் கன்சோல்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், பிசிஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கேம்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, டிஜிட்டல் கேமராஸ்லேயும், அப்புறம் பிசிஎஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அதர் வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லையும் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இந்த ஓஎஸ் அப்படின்றாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் அன்டில் நவ்
ஸோ என்னென்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓரியோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஆல்ஃபாபெட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, கப் கேக், டொனட், எக்லேர், ஃப்ரோயோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோம், ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லி பீன், கிட்கேட், லாலிபாப், மார்ஷ்மலோ, நாகட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் தான். இது எல்லாமே ஓஎஸ் உடைய நேம் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கேட்பாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ். ஸோ ஐஃபோன் ஓஎஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, ஐஃபோன் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. iOS, formerly iPhone OS, is a mobile operating system created and developed by Apple Inc. ஓகேங்களா? ஸோ ஐஓஎஸ் யார் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இட்ஸ் ஹார்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் that presently powers many of the company's mobile devices including the iPhone, iPad and iPod Touch. So it is the second most popular mobile operating system globally after Android. Okay. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் மொபைல் டிவைசஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு ஐஃபோன், ஐபேட், ஐபாட் டச் இது எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆண்ட்ராய்டு அப்படின்றது தான் உங்களுக்கே தெரியும், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஸோ ரொம்ப பாப்புலரானது. அதே மாதிரி செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட இந்த ஐஓஎஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். ஸோ 4th சாப்டரில் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, ஓஎஸோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த சாப்டர்ஸில் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ட்ரா எ லைன் பிட்வீன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோகோ அண்ட் கரெக்ட் டெஸ்கிரிப்ஷன். ஸோ இதெல்லாம் என்ன அது மாதிரி ட்ரா பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Command line operating system is an example of open source software development and free operating system. Okay. So next, it is an operating system that is very popular in universities, companies, big enterprises, etc. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் இந்த ஐக்கானை பார்த்துட்டு எதுன்னு சொல்லிட்டு. A popular operating system for mobile phone technology which is not linked with Apple product. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் எது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. used with Apple computers and works well with cloud computing. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5. ஸோ இது எதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ட்ரா பண்ணி அதை வந்து கரெக்டான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர்ஸ். ஸோ 4 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர்ஸ் தான். ஸோ 4 சாப்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிங்கனாலே ஸோ இந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, பாஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், மார்க் ஸ்கோர் பண்ணுறது சொல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இந்த 4th சாப்டர் வரைக்கும் படிச்சிங்கனாலே இங்கே அந்த 15 மார்க்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போயே படித்து வச்சுருங்க. ஓகே, சில 1 மார்க்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் காம்போனண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபை த யூசேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்போது ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர், கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், மேனேஜிங் யூஸ் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ ஆல் த அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்போது ஆல் த அபோவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ which of the following is not a function of an operating system. ஸோ இதில் எது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓஎஸில் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இருக்குது இல்லையா ஓஎஸில். ஸோ அப்போ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் which of the following OS is a commercially licensed operating system. ஸோ கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னாலே என்ன நமக்கு தெரியும். ஸோ விண்டோஸ் தான் கமர்ஷியலி லைசன்ஸ் அப்படின்னு கேட்டாலே விண்டோஸ். ஸோ உபுண்டு, ஃபெடரா, ரெட் ஹேட் இது எல்லாமே நமக்கு தெரியும். இது லினக்ஸோடைய வெர்ஷன்ஸ் அது எல்லாமே. ஓகே,
Next, which of the following operating systems support mobile devices? So Windows 7, Linux, BOS, iOS. ஸோ இந்த ஓஎஸில் எது வந்து மொபைல் டிவைஸை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS இல்லையா? ஓகே, மற்றது எல்லாமே சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுறது. ஓகே, கம்ப்யூட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துட்டோன்னா ஸோ அது என்னென்ன மேனேஜ் பண்ணும்? ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், டைரக்டரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே தான் இல்லையா? ஸோ ஆல் த அபோவ் 6 கேன்சல். நெக்ஸ்ட் 7, இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ். ஸோ இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிங் அப்படின்னும் போதே ஸோ எது அப்படின்னு நமக்கே தெரியும், GUI தான். ஸோ கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ 8 பாருங்கள், ஆண்ட்ராய்டு அப்படின்றது என்ன? ஸோ அது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டு அப்படின்றது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்? ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் எது அப்படின்ட்டு இருக்காங்க. ஜெல்லி பீன், உபுண்டு, OS பெட்டு, மிந்திகா எது அப்படின்னா ஸோ இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா புக்ஸில் ஜெல்லி பீன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனால ஜெல்லி பீன் அப்படின்றதும் ஒன்று. ஓகே, ஸோ இதான் 1 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின்ஸ் கீழே இருக்குது. ஸோ அது படிங்க, தெரியலனா ஏதாவது கொஷின்ஸ் தெரியலன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.